வருஷத்துல ஒரு நாள் தான் ஆயுத பூஜை வருது. இன்னைக்காவது சின்சியரா வேலை செய்யுங்க. செய்யற வேலையை சின்சியரா செய்யற தொழிலாளிங்க பெங்களூர்லயே உங்க கடையில மட்டும்தான் இருக்காங்க. இது அடிக்கடி நீங்க மறந்துடுறீங்க. எங்களையெல்லாம் நீங்க தெய்வமா மதிக்கணும். மதிக்கிறதே இல்ல. நாங்க போனதுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணுவீங்க. அறிவு கட்ட முண்டாம், உங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதே தண்டம். இதுல உங்களை தெய்வமா வேற மதிக்கணுமா? லண்டன்ல இருந்து என் பையன் வரட்டும். உங்க மாதிரி முட்டாள்களை எல்லாம் வெளியேற்றிட்டு புத்திசாலியா வச்சுக்க போறேன். புத்திசாலிகளை வச்சுக்க போறீங்களா? என்னடா ஒண்ணு ஆகல. அப்ப நீங்க எங்க முதலாளி போவீங்க? பேசுவடா. வர வர இந்த ஸ்தாபனத்துல தொழிலாளி யாரு முதலாளி யாருன்னு வித்தியாசம் தெரியாம போய்கிட்டு இருக்கு. 91 ரவி ஆயுத பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கா. நீ என்ன வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்க. இவர் பேச ஆரம்பிச்சாரு பொழுதே விடிஞ்சு போகும். புரியுதா? குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறது போதும். மூதேவிகளா குளிக்காம கொள்ள வந்து நிக்காதீங்கடா. குளிச்சிட்டு தான் வருவோம். உங்க வண்டி வந்துருச்சு, கிளம்புங்க. கிளப்புறதுலே முதலாளி கார் ரெடி. நீங்க சீக்கிரமா கிளம்புங்க. கார் எல்லாம் ரெடியா இருக்கிறது சரி. நீங்க எல்லாரும் காலையில 8 மணிக்கு ரெடியா இருக்கணும். நாளையில இருந்தாவது சாமியை கும்பிட்டு உருப்புறதுக்கு வழிய பாருங்கடா. சாமி கும்பிடுறதுல எங்களுக்கு தண்ணி போட்ட பாடு. தண்ணி போட்ட பாடு அதெல்லாம் நாங்க பிரமாதமா கொண்டாடுவோம். நீங்க வாங்க வாங்க, வேகமா வாங்க. இப்படி ஆம்பளை ஔவையார் மாதிரி கும்பெல்லாம் ஊனிட்டானதான் விடிய காலை தான் போய் சேருவீங்க. எங்க பொழப்பு கெட்டுடும். ஏய் முதலாளி, எதமா பதமா பார்த்து உட்காரவங்கயா. என்ன வீட்டுக்கு அனுப்புறதுல உனக்கு என்ன அவ்வளவு அக்கறை? பனி முதலாளி, பனி மேல பாத்தீங்களா? இப்படி ஒரு பணியில் நீங்க நினைஞ்சா உடம்பு என்னத்துக்காகும்? முதலாளியாவா நினைக்கிறோம்? வேற என்னவா நினைக்கிறேன்? தெய்வமா நினைக்கிறோம். தெய்வம் பணி நனைய கூடாது, நனைஞ்சா உடம்புக்கு ஆகாது. சாவியை போட்டு சீக்கிரமா கிளம்புங்க. சாவி அங்க இருக்கு. கார் கிளம்பும் வரை காத்திருக்க நேரம் இல்லை. அதனால முதலாளிக்கு விட்டுருவான். எது? காரை ஸ்டார்ட் பண்ணி தள்ளி விட்டுருவோம். ஓகே தள்ளி. அடாடா, என்ன தொழில் பக்தி. பட்டையில அடிச்சு கொண்டாடி இருக்கானுங்க. என்ன அதுக்கு பின்னால பாட்டில்? என்னது ஆல்கஹால் வாட அடிக்குத? ஆல்கஹாலா? அப்படின்னா என்ன முதலாளி? ஏடா ஒண்ணுமே தெரியாத பாப்பா மாதிரி ரீல் விடுறிய. ராத்திரி எல்லாம் குடிச்சிட்டு ஆடி இருக்கிறீங்க. என்கிட்ட என்னன்னு கேக்குறீங்களா? என்ன பார்த்தா குடியார மாதிரி தெரியுதா? என் மூஞ்சிய நல்லா உத்து பாருங்க. காலங்காத்தால ஓ மூஞ்சிய பார்த்துட்டு நல்ல காரியம் எல்லாம் நடக்க வேணாம். முதலாளி, இது பீர் பாட்டில் இல்ல முதலாளி, டிஸ்டில் வாட்டர். ஆமா, அது தொழிலுக்கு பயன்படுத்தா பட்டை அடிச்சு நடுவுல ஒரு குங்குமம் வச்சோம். பட்டை போடுறத பத்தி எனக்கு கவலை இல்ல. இப்படி கூட தண்ணி அடிச்சீங்களே அத பத்தி தான். ஏடா இன்னைக்கு காலையில ஆயுத பூஜை. உங்க ஆயுதங்களை எல்லாம் படைச்சு சாமி கும்பிட்டா தானே சரஸ்வதி தொழில் கொடுப்பா. இல்ல முதலாளி, விடிய விடிய வேலை செஞ்சோம். சரஸ்வதிக்கு படைச்ச ஒரு இது எல்லாம் வச்சிருக்கோம். பொறுக்கிட்டு போன்றியா? பெனாதி பயல வந்து எடுத்து வண்டியில வைடா. சரி முதலாளி. உன்ன ஸ்பேனர் ஒண்ண காட்டுறீங்க. மனத்தோரமா நிறுத்து. முதலாளி, நீங்க மட்டும் குடிக்காம என்னையும் குடிக்க வச்சு ஏன் இப்படி வழி நடுக்க பிரச்சனை பண்றீங்க? ஃபாரின் போறதுக்கா சொல்றேன்? ஊரின் போறதுக்கு தானே நிறுத்த சொல்றேன். ஸ்கூல் பையன் மாதிரி இந்த ஆளுக்கட பெரிய தொந்தரவா இருக்கு. அடி வேற. ரவி, தனியா போ, பயமா இருக்கு. கொஞ்சம் பின்னால வாடா. பெரிய தொல்லையா போச்சு சார். ஏப்பா ரவி, சொல்லுங்க. என்ன எவனோ ஒருத்தன் நம்ம வண்டியை படுக்க வச்சுட்டு போயிட்டானே, எப்படி ஓட்டுறது? படுத்துக்கிட்டே ஓட்டுறது. அப்ப படு. சும்மா வயிற்றுல கிண்டாதீங்க முதலாளி. எவனோ ஒருத்தன் நம்ம வண்டியை பாட்டா உடைச்சிட்டு போறான். அது யார் என்னன்னு பார்த்தா அவன் மூஞ்சி மாதிரி உடைக்க வேண்டாம். யாரா வேணான்னு சொன்னா? வண்டியை ஸ்டார்ட் பண்ணு. சீக்கிரமா ஏறுங்க. ஏறேன்டா. யார் பாரு வீட்டுல? யார் நீ? ஏன் எல்லாத்தையும் வந்து கட்டிட்டு இருக்க? கத்துறமா அந்த ஆள வர சொல்லியான்ற. மரியாதையா வெளியே போ, இல்ல மரியாதை கொடுத்து வெளியே அனுப்ப வேண்டியது இருக்கும். மரியாதை கொடுத்து அனுப்புவீங்களா? என்னங்கடா அது வம்பா போச்சு.
வண்டி அடிச்ச உள்ள இருக்கா அவளை வர சொல்லியா? டேய் ஒழுங்கா வெளில போறீங்களா இல்ல உதவ வாங்கிட்டு போறீங்களா? ரவி அடிச்சிருவாருங்க போல் இருக்கு, எனக்கு பயமா இருக்குடா. எனக்கு கூட தான் பயமா இருக்கு முதலாளி. உனக்குமா? ஆமா, நீங்களா கொஞ்சம் தைரியமா பேசுங்க. நாங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். ஆனா நீ அந்த அளவுக்கு போயிடாத. எந்த அளவுக்கு முதலாளி? ஐயோ அறிவட்டவனே, ஆஸ்பத்திரி அளவுக்கு போயிடாத. ஆஸ்பத்திரியா? அவன் பாய ஆரம்பிச்சானா தாங்க மாட்டீங்கடா பாவிகளா. யோ இப்போ உங்களுக்கு என்ன ஆகணும்? அப்படி பணிவா கேளு. வண்டியில டேஞ்சர் லைட் உடைஞ்சு போச்சு, ஹெட்லைட் உடைஞ்சு போச்சு, இண்டிகேட்டர் உடைஞ்சு போச்சு, கண்ணாடி உடைஞ்சு போச்சு. எல்லாம் எவ்வளவு ஆகும் தெரியுமா? எவ்வளவு ஆகும் முதலாளி? 399 ரூபா 95 பைசா. அவங்க என்ன கேக்குறாங்களோ கொடுத்தன. அப்படி போட்டாக் முடிவோட வரா முதலாளி. நீங்க பரவாயில்ல, கொஞ்சம் டீசெண்டா பிஹேவ் பண்றீங்க. ஆனா இந்த பசங்க உங்க அப்பா அம்மா வச்ச பேரையே போயிடுவானுங்க போல இருக்கு. ஏற்கனவே பேர் போனவர் போல இருக்கு, ஒசரத்துல இருக்காரு. உங்களுக்கு எவ்வளவு பணம் தரணும்? நாங்க ஒண்ணும் அநியாயமாலாம் கேட்க மாட்டோம், நியாயமா தான் கேட்போம். கேட்டுட்டோமா முதலாளி? ஒன்னா கேட்க போற கேளுடா. அப்ப பொண்ணே கேட்டவா? வம்பெல்லாம் விலைக்கு வாங்காத, தேவைப்பட்டதை கேளு. 399 ரூபாய் 95 பைசா. இதுல 400 ரூபாய் இருக்கு, வச்சுக்க. பாரு 5 பைசாவை தூக்கி ஏறி, நாமெல்லாம் மான மரியாதை உள்ளவங்க. நமக்கு மான மரியாதை எல்லாம் இருக்கு, ஆனா 5 பைசா சேஞ்ச் இல்லையே. அதுதானே நம்ம கிட்ட இருக்க ஸ்பெஷல். எது இருக்கணுமோ அது இருக்காத. ஆனா விசிட்டிங் கார்டு இருக்கு. இந்தா இதை எடுத்துட்டு வந்து இந்த அட்ரஸ் நாளை காலை 5 பைசா கலெக்ட் பண்ணிக்க. ஏண்டா நம்ம கடைக்காடு தானே. வேலைக்காரன்ல இவன்ல வேலைக்காரன் 500 ரூபாய் பில் போடுற வண்டியை கொண்டாடான்னா மாச கணக்கா வேலை செய்யற வண்டி எல்லாம் கொண்டாந்து இருக்கிறான். ஆமா ஏங்க அப்பா சவுண்ட் இவ்வளவு வருது, பார்ட்டி யாருடா? சவுண்ட் பார்ட்டி. வயித்துல பிறக்காம பணத்துல பிறந்த ஒருத்தியோட திமிருக்கு அடையாளம் தான் இந்த வண்டி. முதலாளிக்கு பணப்பெட்டி ரொம்பணும், தொழிலாளிக்கு வயிறு ரொம்பணும். நம்ம பாலிசிக்கு இந்த வண்டி சரியான தீனி. வேலைக்காரன்னா இவன்ல வேலைக்காரன் நான் சொல்லல, நீங்க சொன்னது. அதனால அடுத்த மாசத்துல இருந்து சம்பளத்தை கொஞ்சம் ஏத்துங்களேன். முதல்ல வண்டியை தேத்து, அப்புறம் நாங்க ஏத்துறோம். குட் மார்னிங். குட் மார்னிங் பதிலா ஒரு 10 ரூபா கொடுக்க முடியுமா? உன்னெல்லாம் கவுண்ட் பண்ணி திட்டுற மாதிரி திட்டணும்டா. இந்த மோதிரத்தை வச்சுட்டாவது, வட்டி கடைக்கு போ. இந்த ஆயுதங்களை வச்சாவது, பேரிச்ச மரம் தான் கிடைக்கும், அது கூட என்கிட்ட இல்ல. இந்த லெட்டரை வச்சாவது. லெட்டரா? உன் மச்சா லெட்டரு. இதுக்கு நீ எவ்வளவு கொடுக்க முடியும்? மச்சா லெட்டருக்கு எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம், ஆனா இப்போதைக்கு 50 ரூபாய் இருக்கு. இந்தா. மாமா வேலை பார்த்தா தான் கேவலம், மச்சானுக்காக வேலை பார்த்தா தப்பே இல்ல. மச்சான்கள் வாழ்க. வாங்க குருவே. இந்த ஆள் கிட்ட தான் கத்துக்க போறியா? இந்த ஆளுக்கு சங்கீதத்தை பத்தி என்ன தெரியும்? அவருக்கு என்ன தெரியும் முடிவு பண்ண வேண்டியவன் நான். கத்துக்க போற நானே கவலைப்படல, நீ ஏன் கத்துற? நீங்க வாங்க குருவே, வாங்க சிஷ்ய கோடிகளே. என்ன கேடிகளா? இல்ல கோடிகள். ரோட்ல போறவங்கள எல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து சங்கீதம் கத்துக்கணுமாடா? இந்த ஆள் தான் சங்கீத சக்கரவர்த்தி வெங்கட்ராமையரா? விளக்கு மாத்துக்கு பட்டு குஞ்சம் மாதிரி. இந்த மூஞ்சிக்கு பட்டு வேஷ்டி வேற. பட்டு வேஷ்டி மூஞ்சிக்கு இல்ல, இதுல கண்ணாடி வேற. இது நியாயம். இதை விட பெருசா உனக்கு மாலை கிடைக்கலையாடா? கிடைக்கல. கர்நாடக சங்கீதம் என்ன கார் ரிப்பேர் நினைச்சிட்டாரா? வீடு திறந்திருந்தா உடனே உள்ள நுழைஞ்சிருந்தா? தோஷம் இருக்கிற ஆம்பளையா இருந்தா இந்நேரம் வெளியில போயிருக்கணும். இவருக்கு தான் எதுவுமே கிடையாது. ஆகா ஆகா ஆகா, இது காம்போதி ராகம். மௌன ராகம். மூடிண்டு வாஷிங்க முடிந்தேன். புது சேர்த்துட்டா? இப்பதானே சேர்க்கிறோம். மைத்துனா, இப்ப நான் வாசிக்க போறது கரகர பிரியா. கேட்கறதுக்கு இனிமையா இருந்தாலும் கத்துக்கிற சிரமமா இருக்கும். சரஸ்வதி மேல பாத்து போட்டு பாடத்த ஆரம்பிங்க. ரெடி? 1 1 1 2 3 4. ஹலோ, மை டெஸ்டிங். 1 2 3 3 2 1. ஹலோ ஹலோ. அன்பார்ந்த பெங்களூர் தமிழ் மக்களே, இந்தியாவில் பல இடங்களில் சாதனை புரிந்து வந்த நமது அண்ணன் இங்கேயும் சாதனை புரிய வந்துள்ளார்.
இரவு பகல் அயராது 24 மணி நேரமும் இங்கே சைக்கிள் ஓட்ட வந்திருக்கிறார். அதனால பெரியோர்களும் தாய்மார்களும் இந்த நிகழ்ச்சியை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த கூட்டத்திற்கு பல குமரிகளும் பல குட்டிகளும் இங்க வந்துள்ளார். எனவே சைக்கிள் பயணம் வெற்றி அடைய அவரை வாழ்த்துங்கள், வாழ்த்துங்கள். இந்தியா இடைக்கட்டத்திலே 2 சக்கர சைக்கிளை 2 கால்களால் மிதித்து சாதனை புரிபவர் ஒரே ஒருவர் தான், அவர்தான் இவர். பெரியவர்களே, தாய்மார்களே, ನನ್ನ ಹೆಸರು ದೇವರಾಜ್, ಮೈಕ್ನಲ್ಲಿ ಹೇಳಿ. எழுதிப்பா. நண்பர்களே, நம்ம எம்ஜிஆர் தோட்டத்தை சேர்ந்த தேவராஜ் 10 ரூபாய் கொடுத்திருக்காங்க. 20 ರೂಪಾಯಿ ಕೊಟ್ಟಿದ್ದೀನಿ. ஓ, இப்பெல்லாம் இதுதான் 20 ரூபாயா? நம்ம தேவராஜ் அவர்கள் 20 ரூபாய் கொடுத்ததை தெலுங்கில் தெரிவிக்கிறார். சிவாஜி நகரை சேர்ந்த பசுமால் 10 ரூபாய் கொடுத்திருக்காங்க. அண்ணே ஒரு நிமிஷம். இனிமே யார் பணம் கொடுத்தாலும் பிரியா பேர சொல்லணும். ஆம்பளை கொடுத்தா பிரியராமன் சொல்லுங்க, பொம்பளை கொடுத்தா பிரியலட்சுமின்னு சொல்லுங்க. பிரியா பிரியான்னு ஒரே பிரியா மயமா இருக்கணும். அசத்திடுறேன். கங்கம்மா அண்ணன் மேல் உள்ள பாசத்தால், பிரியத்தால், நேசத்தால் உயர்திரு பிரியா ரவி அவர்கள் கைம்பெண்கள் மறுவாழ்வு நிதிக்காக 10 ரூபாய் கொடுத்து அவர் நெஞ்சை மட்டுமல்ல அவர் இல்ல ஏன் நெஞ்சையும் தொட்டு விட்டாங்கன்னு சொல்ல வந்தேன். பிரியா ரவி அவர்கள் 20 ரூபாய் கொடுத்தார். பிரியா ரவி அவர்கள் 30 ரூபாய் கொடுத்திருக்கிறார். பிரியா ரவி அவர்கள் 50 ரூபாய் கொடுத்திருக்கிறார். என்ன சார், நீங்க வண்டி ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க? அது வந்து அது அது என்ன டேய், உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்காடா, பொறுப்பு இருக்காடா? நான் ஊர்ல என்ன ஒருத்தனுக்கு பொறுப்பு இல்லாம போச்சு. நீங்க இருக்க நல்ல வார்த்தையில பேசுறேங்க, இல்ல நான் கெட்ட வார்த்தையில திட்டி இருப்பேன். என்னடா திரு முழிக்கிற? புரியல? ஒண்ணும் புரியாதடா உங்களுக்கு. காலையில அப்படிதான் பஸ் ஸ்டாண்டுக்கு இத்தனை வண்டி இருக்கும்போது ஒரு வண்டி கூட அனுப்பாம விட்டீங்க. ஏய் இங்க பாருடா, இந்த வண்டியை நீங்க ரெடி பண்ண வேண்டிய வண்டியை நான் கீழே படுத்து ரெடி பண்ண வேண்டியதா இருக்கு. அதை பார்த்து ஒரு வயசு பொண்ணு கேள்வி கேட்கற நிலைமை உண்டாக்கிட்டீங்க. எங்க அவன்? எங்க அந்த தடி? எங்க அப்பன். இதோ அந்த ஆளுக்கு வயிறு இருக்கிற அளவுக்கு அறிவு இல்லாம போச்சு. ஏண்டா பூதம், முதலாளி அங்க பாரு, என்னையே ரொம்ப நேரமா கைய காட்டி பேசிக்கிட்டு இருக்கானே, என்ன திட்டுறானா? அது இல்ல முதலாளி, நம்ம ஒர்க் ஷாப் எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு வர்ற பாத்தீங்களா கேதர் பண்றாரு. இவ்வளவு பெரிய ஒர்க் ஷாப் ஓனரா இருந்துட்டு ஒரு சாதாரண லேபர் மாதிரி ஒர்க் பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஓனரா? ஏய் ஏன்டா சிரிக்கிற? என்னடா போய் டீ வாங்கிட்டோடா. 10 ரூபாய்க்கு டீ வராதுங்க. செக் கொடுக்கறேன்னு சொல்றா, போடா. 10 ரூபாய்க்கு டீ வராதா? நேரம் பார்த்து போய் சொல்றான் பாருங்க. காசு கொடுத்தே இவன்ட்டெல்லாம் வேலை வாங்க முடியலையே. கட்டின விஷயம் கல்யாணம் எப்படிங்க வேலை வாங்குறது? அதனாலதான் இந்த மாதிரி தொழிலாளிகளை தட்டி கொடுத்து வேலை வாங்குறேன். நானே இறங்கி வேலை செய்யறேன். ஏன் முதலாளி, இங்க சாமி கும்பிடுறத விட்டு நீங்க அந்த பக்கம் போறீங்க? ஏல, சாமி கும்பிடுறதெல்லாம் சாதாரண விஷயம். எனக்கு சாமி கும்பிட தெரியாதா? அப்புறம் என்ன? ஒரு முக்கியமான விஷயமா இல்ல உன்னை கிணத்து பக்கம் கூட்டு போறேன். முக்கியமான விஷயமா? என்னது? அது என்னன்னா, கிணத்துல தண்ணி இறைச்சி உன் தலையில ஊத்த போறேன். பச்சை தண்ணியவா? ஆமா, மார்கழி மாசம் முதலாளி. அதான் வேண்டுதல். பச்சை தண்ணிய ஊத்தி ஈர துணியோட இந்த கோயில 3 தடவை நீ அங்க பிரதட்சணம் பண்ணணும். வேலைக்கு சேர்க்கும் போதெல்லாம் நீங்க சொல்லவே இல்லையே. ஆமா, பெரிய வேலை, லிஸ்டா கொடுப்பேன். உங்க சம்சாரத்தோட நினைவு நாளைக்கு நான் எதுக்கு முதலாளி அங்க பிரதட்சணம் பண்ணணும்? அவன் கிறுக்கனா இருக்கான். 55 வயசுல என்னால படுக்கவே முடியல. பச்சை தண்ணிய ஊத்திக்கிட்டு எப்படி உருள்றது? லண்டன்ல இருந்து என் பையன் வந்தாலாவது உருளுவான், அவன் வரல. அதனாலதான் உன்னை உருள சொல்றேன். என்ன இப்படி கொடுமைப்படுத்தி கும்பிட சொல்றீங்களா முதலாளி? அப்புறம் அந்த ஆட்டுக்கு எனக்கு என்ன முதலாளி வித்தியாசம்? பாரு, இந்த மாதிரி கெட்ட வார்த்தையெல்லாம் பேசாத. ஆட்டை ஒன்னையும் கம்பேர் பண்ணாத, அது ரொம்ப வருத்தப்படும். சரி போனா போது ஊத்துங்க. எது? நீ என்ன சிவலிங்கம் நினைப்பா? நான் அபிஷேகம் பண்ணணுமா? எடுத்து ஊத்திக்கடா கழுத. முதல்ல வேற வேலை பார்க்கணும். முருகா வேண்டிங்க. இந்த ஆட்டம் ஆடுறியா? ஏண்டா உடம்பெல்லாம் ஆடுது முதலாளி. ஆடிக்கிட்டே போய் அர்ச்சனை சீட்டை வாங்க. வாட்ச பாத்துங்க. வணக்கம் சார், இவங்கதான் எங்க அம்மா. வணக்கங்க. வணக்கம். ஏமா, அன்னைக்கு நீதானே பஸ்ல பொட்டி மாறி போச்சுன்னு கொண்டாந்து கொடுத்த? ஆமா சார், ரவி உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்காரு. ஆமா ஆமா. கையில தட்டோட வந்திருக்கீங்க, ஏதாவது வேண்டுதலா?
என் சம்சாரத்தோட நினைவு நாளுமா, அதனாலதான் அவனையும் கூட்டு வந்திருக்கேன். வரட்டுமா? என்ன மன்னிச்சுங்க முதலாளி, நம்ம ஆளு கோயிலுக்கு வந்திருக்கேன். இந்த நேரத்துல நான் உங்களுக்கு அங்க பிரச்சனை பண்ணி அப்படி பண்ணும்போது என் விஷயம் எக்கத்தப்பா விலகி கண்ணு பட்டுருங்கிறியா? அட அறிவட்டவனே, அர்ச்சனை சீட்டெல்லாம் வாங்கின பிற்பாடு வேண்டுதலை மாத்த முடியாதுடா. சரி முதலாளி, நான் இந்த பிரார்த்தனையே சாக்கா வச்சு சென்டிமெண்டா அவன் மனசை டச் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால நான் அப்படியே முன்னாடி போறேன், நீங்க பின்னாடியே அவன் என்ன ஃபாலோ பண்றாளான்னு நைஸா பாருங்க. என்ன முதலாளின்னு நினைச்சியா இல்ல வேற ஏதாவது நினைச்சியா? இந்த சூழ்நிலையில எனக்கு தெய்வத்தை தவிர நீங்க ஒருத்தர் தான் இருக்கீங்க. தெய்வத்தை இந்த வேலையெல்லாம் நான் செய்ய சொல்ல முடியாது. அதனால நான் செய்யணுன்றியா? எனக்கு இது வேணும் இன்னும் வேணும், பேசாம உருளு. பிரியா, பார்ட்டி வருதா முதலாளி? வந்தா சொல்ல மாட்டேனா பரதேசி, ஒழுங்கா உருள்ற. நல்லா பாருங்க முதலாளி. எனக்கு என்ன கண்ணு தெரியாதுன்னு நினைக்கிறியா? அவன் என்ன இத்தனோண்டு ஆளா? இது என் வாழ்க்கை பிரச்சனை முதலாளி. சொல்லிக்கிட்டீங்கன்னா உன் வாழ்க்கை பிரச்சனை ஆயிடும். கடவுளை நினைச்சுக்கிட்டு உருள்றா கபோதி, கண்டவளை நினைச்சுக்கிட்டு உருண்டின்னா புண்ணியம் கிடைக்காது. புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கட்டும், எனக்கு அவ கிடைச்சா போதும். கோயில் புனிதத்தையே கெடுத்துருவ போல இருக்கு. இனிமேலும் உன் பின்னால வந்தா எனக்கு மரியாதை போயிடும். நீயே தனியா உருளு, நான் வரேன். நண்பர்களே, இன்னையில இருந்து ஒரு வாரத்துக்கு ஒர்க் ஷாப் எல்லாம் லீவு. இன்னைக்கு நான் உங்களுக்கு விருந்து வைக்க போறேன். எவன் ஒர்க் ஷாப்ப எவன் லீவு விடுறது? இவ்வளவு சந்தோஷமா போறானா, அநேகமா அந்த பொண்ணு இவங்கிட்ட ஏமாத்துட்டான்னு நினைக்கிறேன். இவன் பர்சனாலிட்டிக்கே ஒரு பொண்ணு கிடைக்கும் போது ஏன் பர்சனாலிட்டிக்கு ஒரு பொண்ணு கிடைக்காமலா போயிடும்? நாளையில இருந்து நாமும் ஓனரா மாறிட வேண்டியதுதான். முதலாளி, முதலாளி, முதலாளி. ஏண்டா முதலாளி ஏலம் போடுற? நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அந்த பொண்ணு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டா. அவங்க அப்பா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டா முதலாளி. இந்த சந்தோஷமான விஷயத்தை சொல்ல உங்களை தவிர எனக்கு வேற யாரும் கிடையாது. அப்பாங்க ஸ்தானத்துல இருந்து நீங்க தான் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். உன் கல்யாணத்தை நான் நடத்தி வைக்காம வேற யாரா நடத்தி வைப்பான்? ஆனா ஒண்ணு, 1000 பொய்ய சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை நடத்தி வைக்கலாம், அதுல தப்பு இல்ல. நீ தாலி கட்ட போறவளுக்கு நீ யாருங்கிற உண்மையை முன்னாடியாவது சொல்வேன்னு. உன் சத்தியத்தை நம்பித்தான் இந்த கல்யாணத்தையே நடக்கிறதா இருக்கேன்.